ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பொண்ணை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பொண்ணு எப்படி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எதனால் எடுத்தாங்க, இன்னும் ஆண்டவருக்குள்ளே இருக்காங்களா, ஸோ அந்த பொண்ணு எதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, இந்த மாதிரி சில விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாங் ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம் துதி பாடி மகிழ்வேனே, கோடான கோடி ஸ்தோத்திரம் துதி பாடி மகிழ்வேனே, ஹல்லேலூயா பாடுவேனே அல்பவும் மேக தேவனே, ஹல்லேலூயா பாடுவேனே அல்பவும் மேக தேவனே. கோடி கோடி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி தேவா, கோடி கோடி நன்றி. வலப்பக்க நிழலாய் நிற்பார், வலக்கரத்தால் தாங்கிடுவார், வலப்பக்க நிழலாய் நிற்பார், வலக்கரத்தால் தாங்கிடுவார். ஆஸ்தியிலே நிறைந்த இவர் ஆசீர்வதித்திடுவார், ஆஸ்தியிலே நிறைந்த இவர் ஆசீர்வதித்திடுவார், என்னை ஆசீர்வதித்திடுவார். கோடான கோடி ஸ்தோத்திரம் துதி பாடி மகிழ்வேனே, கோடான கோடி ஸ்தோத்திரம் துதி பாடி மகிழ்வேனே, ஹல்லேலூயா பாடுவேனே அல்பவும் மேக தேவனே, ஹல்லேலூயா பாடுவேனே அல்பவும் மேக தேவனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவே, கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவே, கோடி கோடி ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கா, உங்களுக்கும் தெரியுமான்றதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் பேர் நான் இப்போ சொல்லலை. ஸோ உங்களுக்கு நான் அப்புறமா அந்த பொண்ணுடைய நேம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொண்ணுக்கு ஒரு பேர், நாமளாக ஒரு பேர் வைப்போம். சரிங்களா? என்ன பேர் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ஒரு பேர் பிடிக்கும், நான் அந்த பேர் வைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வர்ஷான் பேர் வைக்கிறேன், ஏன்னா அந்த வர்ஷான்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த பேர் வேணாம், வேற அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் நேம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அதுவும் சொல்லுங்க, நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? வாங்க அந்த பொண்ணை பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பிறந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமம். ஸோ அந்த கிராமம்னு எப்படி சொல்கிறதுனா, அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு சினிமா தேட்டர் கிடையாது, ஒரு பெரிய ஷாப் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப சின்ன குட்டி மளிகை கடை, அதுவும் நிறைய திங்ஸ் அதிலெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு 2 கடை 3 கடை அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அவ்வளோ ஒரு வில்லேஜில் அந்த பொண்ணு பிறந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, கூட பிறந்தவங்க இருந்தாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப். சரிங்களா? நிறைய ரிலேஷன்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் அவ்வளோ பேர் இருந்தோம் அந்த பொண்ணு ஒரு நாள் கூட ஹாப்பியாக இருந்த நாளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு எதனால் ஹாப்பியாக இருந்தது கிடையாதுன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோ பேர் இருந்தோம், அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருந்தது கிடையாது. எந்த ஒரு ஹாப்பினஸும் அந்த பொண்ணு அனுபவிச்சது கிடையாது. ஒரு நல்லது கெட்டது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ரொம்ப ஒரு சோகத்திலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதாவது கஷ்டத்தில் ஏதோ இருக்கோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ போகிறோம் வரோம் படிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சா, இல்லை அவங்க எதனால் அப்படி இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாம் இருந்தும் ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எதனால் அவங்க சந்தோஷமாக இல்லைன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு இது போதும், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, டிஃபன் செய்யணும், அந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கும் ஒர்க் இருக்கும், ஏன்னா நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம மிச்ச கதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கதை கிடையாது, உண்மைதான். ஸோ அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸு நாளைக்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.